ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாயப்பா அவரோட ஆசீர்வாதத்தினால 2 நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஒன்று என்னென்னா, மாமாவுக்கு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டோம். இன்னொன்று நாங்கள் கோட்ரஸ்க்கு போகிறோம். தம்பிக்கு போலீஸ் கோட்ரஸ் அலாட் ஆயிடுச்சு. நாங்கள் அங்கே தான் போகிறோம். அங்கே ஃபுல்லாக வேப்ப மரம். நான் அந்த வேப்ப மர ரூபத்தில் சாயப்பா என்னை கொண்டு போய் பாதுகாப்பாக வச்சிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா, எனக்கு வீசிங் இருக்குது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். அதாவது மாதத்துக்கு ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கா போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா, போலீஸ் குவார்ட்டர்ஸில் 4வது மாடி மேலே. அப்போது என்னால் அவ்வளோ தூரம் நடக்க முடியுமான்னு எல்லாருமே திகைக்கிறாங்க. என் மனசுக்குள்ளே கொஞ்சம் கூட அச்சமே இல்லை. எல்லாமே தெரிஞ்சிட்டு தானே அவர் கொண்டு போய் அங்கே வச்சுருக்காரு. அப்போ அது எனக்கு ஒரு உடற்பயிற்சியாகவே நான் கருதுகிறேன். உண்மையிலேயே தான் சாய்ராம், எனக்கு கால் நல்லா புஷ்ஷுன்னு வீங்கிடுச்சு. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாச்சு, எதுவுமே இல்லை. அப்போ என்னடா செய்கிறது, ஏன் இப்படி வீங்கிருக்குன்னு தெரிலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் என்ன பண்ணினேன், சரி சாயப்பா உங்களோட பொறுப்பு, நான் என் வேலையை மட்டும் செய்கிறேன், நீங்கள் இந்த காலை நல்லா நடமாட வைக்கிறது உங்களோட பொறுப்பு. அது அப்படின்னா நான் நடக்கிறேன், ஆனால் வழி ஏதும் இல்லை. ஆனால் நல்லா புஷ்ஷுன்னு கிச்சுன்னு வீங்கிடுச்சு. என்னடா இது வம்பா போச்சேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா, இவருக்கு சாமி கும்பிடும்போது என்னோடய மைண்டெல்லாம் அங்கே போயிடுச்சு. நான் ஒரே ஒரு டைம் சொன்னேன், இந்த காலை பற்றின அதெல்லாம் நான் நினைக்க மாட்டேன், இதை பாதுகாப்பு பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு, நான் வீட்டை க்ளீன் பண்ணுறது, சாமி கும்பிட்றதுக்கு உண்டானது எல்லாத்தையும் கூப்பிட்றது, அப்புறம் போன வருஷம் ஹாஸ்பிட்டல் இருந்தது அதெல்லாம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சா. அப்புறமா நான் அந்த காலை கவனிக்கவே இல்லை. அதாவது அந்த மைண்ட் அதில் போகவே இல்லை. அவருக்கு சாமி கும்பிட்ற அன்னைக்கு காலையில் பார்க்குறேன், கால் எப்பவும் போல் சப்புன்னு வத்திருச்சு. இது உண்மையிலேயே அவரோட பிளஸ்ஸிங்ஸ் தான். நான் உதிய குடிக்கணும் அப்படின்னு நினைப்பேன், ஆனால் அதிகமாக குடித்ததில்லை. ஆனால் ஒவ்வொரு சாய்ராம்ஸும் ஒன்று செஞ்சுக்கோங்க. டெய்லி நைட்டு தூங்க போகும்போது ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி சாயப்பாட்டை வச்சுருந்தீங்கன்னா அதில் ஊதிய போட்டு ஒரு கையில் வச்சுக்கிட்டு ஒரு கையில் மூடி 9 தடவை சொல்லிவிட்டு குடிச்சிருங்க. இந்த உடல் முழுக்க அவரோட பாதுகாப்பு வழியும் உங்களுக்கு என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம கர்மாக்கள்லேருந்தும் மாயையிலேருந்தும் விடுபட்டு நம்ம நல்லபடியாக வாழணும் அப்படின்னா ஒரு எளிமையான ஒரு வழி இருக்குது. நம்ம அதுக்காக எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, ஏற்கனவே சொன்னது தான் அது. ஆனால் நம்மளுக்கு அது புரியல. நம்ம என்னடா செய்கிறதுன்னு ஏகப்பட்ட ஜோசியங்கள்கிட்ட போய் கேட்குறோம், ஏகப்பட்ட மந்திரவாதிகள்கிட்ட போய் கேட்குறோம், என்னென்னமோ பரிகாரம் செய்யலான்னு ஆளாக பறக்கிறோம். எந்த பரிகாரம் செஞ்சாலும் உடனே வேலை செய்யுமா? அதெல்லாம் ஒன்றுமே செய்யாது. நம்மளுடைய நேரம் காலம் எந்த இடத்துல தீர்க்கப்படணும்னு இருக்குதோ அந்த டைம் வரைக்கும் அதை அனுபவித்து தான் ஆகணும். சரிங்களா? அதுக்கு உண்டான முயற்சியை நம்ம எடுக்கணும். ஒன்றா விடுபடுறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும், ஒன்றா மாயையிலேருந்து விடுபடணும், கர்மாவை அனுபவிக்கணும். இது 2ம் தான் நம்மளைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வழிகள். அப்போது இதுக்கு நம்ம என்ன தான் செய்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையான வழி தான் இருக்குது. சரிங்களா? அந்த எளிமையான வழினால் நம்ம சாயப்பாவோட மனசை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்தலாம். அப்படி சந்தோஷப்படுத்தினோம்னா அவர் கண் முன்னாடி வருவார். இப்போ பாருங்களேன், நல்ல ஒரு ஹை லெவலில் இருக்கவங்க எல்லாருமே எளிமையாக தான் இருப்பாங்க. நம்ம முன்ன பின்ன பார்த்துருப்போம், பழகியிருக்க மாட்டோம், நம்மளுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிற ஒரு ஆக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. ரஜினிகாந்த் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு, அவர் ரொம்ப எளிமையாக இருப்பார். விஜய் அதே மாதிரி தான், அவரும் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு, அவரும் பார்த்திங்கன்னா எளிமையாக அமைதியாக இருப்பார். எல்லாருமே நம்மளுக்கு பிடிச்சவங்க எல்லாம் ஹை லெவலில் இருக்கவங்கெல்லாம் எளிமையாகவும் அமைதியாகவும் இருப்பாங்க. இது நம்ம நேரடியாக பார்த்துட்ருக்க ஒரு விஷயம்.
ஆதி காலத்தில் இருந்தவங்க எல்லாருமே அப்படித்தான். மகாத்மா காந்தி ஒரு நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அவருடைய உடை நடையெல்லாம் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. எவனோ என்னென்னவோ சொன்னாலும் அவர் அகிம்சையால் மட்டும்தான் எல்லாமே சாதிக்க முடியும்னு அன்புன்ற ஆயுதத்தை எடுத்துட்டு அதை வந்து அகிம்சை வழியில் போராடி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அவரை விட எளிமையானவர் யாராவது இருக்க முடியுமா? திருக்குறளை சொன்னவர். யாருக்கு தான் திருக்குறள் பிடிக்காது? ரெண்டு ரெண்டு வரிகளில் ரெண்டு இது வரிகளில் திருக்குறளை சொன்னவர். அவர் எவ்வளோ அழகாக சொன்னார். அதை யாராவது அதை வெறுப்பார் உண்டோ? நான்லாம் வந்து கொஞ்சம் பாப்பா உன்னி கிளியரன்ஸாக படிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த திருக்குறள்லாம் டெய்லி ஒன்று படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்துருவேன் எப்படியாவது. அந்த திருக்குறளை நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு குழந்தைங்களும் படிக்கணும், கற்றுக் கொடுங்க, சரிங்களா? இப்படி எளிமையான வழிகள் தான் நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயங்களாக இருக்குது இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பாருங்கள், சொல்லி கொடுக்கறது கூட டைரெக்டாக சொல்லி கொடுக்காம ஒரு எளிமையான ஆடல் பாடல் விஷயங்களினால் மனசில் பதிய வைக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி தான் நாமளும் இந்த விஷயங்களை பண்ணினா நம்ம கர்மாவிலேருந்து விடுபடலாம், கர்மாவிலேருந்து தப்பிக்கலாம், மாயையிலேருந்து விடுபடலாம், கர்மாவை அனுபவிக்கக்கூடிய தைரியத்தை பெறலாம், சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 4-4:30 மணிக்கு எந்திரிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சச்சரிதம் ஒரு அத்தியாயம் படிங்க, ஆரத்தி எடுங்க, 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க, 5 நிமிஷம் பிராணாயம், மூச்சை நல்லா உள்வாங்கி வெளியே விடணும். இந்த விஷயங்களை பண்ணுறது தான் மிக மிக எளிமையான விஷயம். சாயப்பாவோட மனசில் போய் ஜம்முன்னு நம்ம போய் உக்காடுறதுக்கு உண்டான விஷயங்கள். அவர் மனசில் நாம் குடியிருந்தாலே நம்ம மனசுக்குள்ளே அவர் வந்துடுவார். அவர் நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டார். அவர் ஜம்முன்னு உக்காந்துக்கணும், எந்திரிச்சு போகாமல். ஆஹா, நம்ம பொண்ணு நமக்கு செய்கிற பணிவிடையை பார்த்து அவர் பூரிச்சு போகணும்னா இந்த விஷயங்களை நம்ம பண்ணணும். உங்களுக்கு எப்பெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கோ அப்பப்பெல்லாம் வந்து 4 ஆரத்தி போட்டு கேட்டு பாருங்கள். அவ்வளோ இனிமையானது, மனத்திற்கு சுகமானது. சாயப்பாவோட பாட்டுக்கள் எல்லாம் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாட்டும் நிறையா இருக்கும். அந்த இசை மூலியமாக உங்கள் மனசு வந்து சீக்கிரமாக லேசாகக்கூடிய ஒரு வழி இருக்குது. அந்த மாதிரி எளிமையான விஷயங்கள் பண்ணலாம். நான் அங்கே பிரதட்சணம் பண்ணினேன், அந்த செருப்பில் ஆணி செருப்பில் நடந்தேன், பூச்சட்டி எடுத்தேன், இத்தனை தடவை சுற்றி வந்தேன், அதை பண்ணினேன், இதை பண்ணினேன். அதெல்லாம் உடலை வருத்தி செய்யக்கூடியது. விரத முறைகளும் அப்படித்தான், நம்ம பட்னி இருந்து பண்ணுறது. இந்த மாதிரியெல்லாம் பண்ணினா உடனே கிடைக்குமா அப்படின்னா அந்த மாதிரி வந்து பண்ணுறது கரெக்டு. ஆனால் அந்த மாதிரி பண்ணினவங்க எல்லாத்துக்குமே உடனடியாக நடந்திருக்குதான்னு கேட்டு பாருங்கள், இருக்காது. ஏன்னா வந்து நம்ம வலுக்கட்டாயமாக கடவுள்கிட்ட கேட்குறோம். நம்மளுக்கு அந்த காலகட்டத்தில் எது நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும். நம்ம கேட்டதை விட வேறு ஒன்று நம்மளுக்கு கிடைச்சா அப்போதைக்கு அது பிடிக்காமல் இருக்கும். ஆனால் கடவுள் கொடுத்த அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்மளுக்கு பிடிக்காத விஷயம், அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவைப்பட்ட விஷயமாக கூட அமையலாம். அது நம்ம பின்னாளில் தான் உணர்வோம், சரிங்களா? அதனால் நம்ம எந்த ஒரு காசு கொடுத்து செய்கிற பரிகாரங்கள் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. என்றைக்குமே நீங்கள் எளிமையான வார்த்தைகளை பேச பழகுங்க, எளிமையாக பேசுங்க, நம்பிக்கை தரக்கூடியதாக பேசுங்க. எல்லாத்துக்கிட்டேயும் எளிமையான பேச்சுக்களால் கவர வையுங்க. அதாவது கவர்ற மாதிரி பேசுங்க. அப்படின்னா கவர்ந்து என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஒன்றும் இல்லை, அவங்க மனசுக்கு வந்து ஆறுதல் தர்றது,
அதே மாதிரி எளிமையாக அமைதியாக கொஞ்ச நேரம் மட்டும்தான் பேசணும். அதிக நேரம் பேசிடக்கூடாது. 10 நிமிஷத்துக்கு மேலே பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே வீண் பேச்சுக்கள் தான். சரிங்களா? அதனால் நம்ம என்றைக்குமே எளிமையாகவும் அமைதியாகவும் இருந்து பழகிக்கணும். சாயப்பாவோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு என்றைக்கும் கிடைக்கும். அவரும் ஒரு எளிமையானவர். இந்த குருமார்கள் சித்தர்கள் எல்லாருமே எளிமையானவங்க. எளிமையால் எல்லாத்தையும் அடையலாம், அமைதியால் எல்லாத்தையும் அடையலாம். எளிமையாக இருந்தோன்னா எல்லாரும் பார்த்தவங்கெல்லாம் கையெடுத்து கும்பிடுற மாதிரி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு உண்டான எல்லா வழிவகைகளையும் கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு. சரியா? ஆனால் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தால் இங்கே பார்த்துட்டு இது பண்ணிட்டு போயிட்டு அங்கே நம்மளை புறமணி பேசுவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை அதிக நாட்கள் நீடிக்காது. சில நாட்கள் தான் இருக்கும். நல்ல பணக்காரராக இருக்கிற பெரியவங்களை பாருங்கள், அவங்களாம் ரொம்ப எளிமையாக அமைதியாக தான் இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நாம் எல்லாரும் வாழணும்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, நம்ம எல்லாரும் சாயப்பாவோட ஆசீர்வாதத்தில் வளமும் நலமும் பெற்று வாழ்வோம் பலமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.